ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இவன் கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறதுனால, சரி அட்லீஸ்ட் இந்த மாதிரி கதை சொன்னால் கூட இந்த மாதிரி புக்கெல்லாம் தொடுவானே அப்படின்றதுக்காக தான். இந்த படத்தை பார்த்து தான் இவனுக்கு இன்னும் தமிழ்லாம் படிக்க தெரியாது. எத்தனை படிக்கிற? எல்கேஜியா யூகேஜியா? யூகேஜி. எந்த ஸ்கூலில் படிக்கிற? 7th டேல யூகேஜி தான் படிக்கிறான். ஆனாலும் அந்த படத்தை பார்த்து மட்டும் தான் கதை சொல்லுவான். இன்னும் தமிழ் படிக்கிறதுக்கு அந்தளவுக்கு தெரில, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ இந்த வீடியோவிலே வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன வந்து, கோயம்புத்தூர் புக் ஃபெஸ்டிவல் வந்து நடக்க போகுது. ஜூலை 18 ஆரம்பித்து அந்த ஒரு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 10 days கிட்ட ஜூலை 18 ஆரம்பித்து ஜூலை 25 மேலே வந்து முடியுது. அதே அந்த ஒடிசியா கிரவுண்டில் தான் வந்து கம்ப்ளீட்டாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எழுத்தாளர் செல்வேந்திரன் வந்து அவரோட இன்ஸ்டா பேஜில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ கோயம்புத்தூர் புக் ஃபெஸ்டிவல் வந்து ஜூலை 18 வந்து ஆரம்பிக்குது. ஒரு 10 days நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டால்லாம் வந்து ஓப்பனில் இருக்குது. இங்கே யாருக்காச்சும் வந்து புக் பண்ணிக்கணும்னா வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எழுத்தாளர் செல்வேந்திரன் அவரோட இன்ஸ்டா பேஜில் போயிட்டு இருந்தார். ஸோ அதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் தான். ஸோ கோயம்புத்தூர் உள்ளவங்க அந்த ஜூலை மாதம் வந்து ஃப்ரீயாக இருந்தால் அந்த புக் ஃபெஸ்டிவல் அந்த புத்தக திருவிழாவில் வந்து கலந்துக்கோங்க அப்படின்றதுக்காக. பேசிட்டோமா? ஸோ நீ என்ன கதை சொல்ல போகிற சொல்லு. நீ என்ன படிக்கிற? நீ என்ன, உன் பேர் என்ன? என்ன ஸ்கூல் படிக்கிற? யூகேஜி. ஓகே. என்ன ஸ்கூலு? 7th day. சரிம்மா, என்ன கதை சொல்ல போறியா சொல்லுமா? என்ன சவுண்ட் கேட்கும்? கேட்கும், அது உள்ள கேட்கும். சொல்லுமா. ஒரு ஊர்ல ஒரு டைகர் இருந்துச்சான். நான் வச்சுக்கிறேன். அந்த டைகரும் முயலும் இருந்துச்சான். அந்த டைகரும் அந்த ஓநாயும் இருந்துச்சான். ஓநாயும் டைகரும் ஒரு நாயை பாட்டுச்சான். அந்த நாயை மிதிச்சிருச்சான். நாய் தலையில நெண்டா போச்சான். மறுபடியும் ஒரு எலி வந்துச்சான். அந்த எலியையும் மிதிக்க டைப் அடிச்சான். அந்த எலி ரொம்ப ஸ்பீடா ஓட்டுனா, அது குட்டியா இருக்கனால ஸ்பீடா ஓடனா அந்த டைகரும் ஓனாயும் ஸ்லோவாக நடக்கிறான். நடந்து ஸ்லோவாக ஓடுறான். ஸ்லோவாக ஓடணும்னா அந்த ஸ்பீடு எலி ரொம்ப ஸ்பீடாக போயிடுச்சான். அந்த எலி ரொம்ப ஸ்பீடாக போனோடனே அந்த எலி ஒரு மரத்து மேலே ஏறிச்சான். அந்த மரத்து மேலே ஏறினோடனே அந்த ஓனாயால் பிடிக்க முடியும். அடுத்த கைகாலையும் பிடிக்க முடியும். அந்த ரெண்டத்தையும் பிடிக்க முடியல. ஒரு குச்சி எடுத்து ரெண்டு குச்சி எடுத்து அந்த மரத்து மேலே போட்டுச்சான். கீழே உண்டுருச்சு. அதையும் மிடிச்சிட்டாங்களா? தப்பிடிச்சிட்டான். சரி, ஓகே. அடுத்த கதை அது பத்திரமா வைமா. அடுத்த கதை சொல்லுமா. சொல்லு, அடுத்த கதை சொல்லு. ஒரு ஊர்ல ஒரு டைகர் அது மாதிரி ஓனாயும் அதே மாதிரி மோசமான ஓனாயும் வந்துச்சான். மோசமான ஓனாயா? சரி, ஓகே. எப்படி பார்த்தவனே எப்படி மோசமான ஓனாயின்னு சொல்ற? வாய் மூஞ்சிலாம் அப்படிதானே இருக்கு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் மோசமான ஓயினால அந்த சாடா ஓய் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த மோசமான ஓனாயை கடிச்சு தின்னு யோசிச்சான். உடனே அந்த டைகருக்கு அல்ல சொல்லிச்சான். அந்த ஓனாயி நல்ல ஓனாயி, அந்த நல்ல ஓனாயி டைகருக்கு அல்ல சொல்லிச்சான். அந்த டைகரும் சொல்லிச்சான், நல்ல டைகரும் யாரும் கடிக்காம மனுஷங்களை பார்த்து கடிக்காம போச்சான். கடிக்காம போனோன்னா அந்த மோசமான ஓனாய் அவங்க முன்னாடி இருந்துச்சான். அவங்க இப்படி வராங்கண்ணா, அவங்க எப்படி வந்து மனுஷங்களை கட்டினாங்களாம். மனுஷனை கட்டி ஒரு அட்டாக் பண்ண வந்துச்சு. அட்டாக் பண்ண வந்துச்சு. அந்த டைகரும் அந்த ஓனாயும் அந்த மோசமான ஓனாய காப்பாற்றிட்டாங்க. அந்த காப்பாற்றி சாப்பிட்டுட்டாங்க. அவ்வளோதானா? அவ்வளோதான். ஓகே, ஃபைன். அடுத்த கதை சொல்றியா? அடுத்து இந்த கதை சொல்லு. இந்த சேவல் கதை சொல்லு. சேவல் கழுகு கதை. ஒரு ஊர்ல ஒரு சேவலும் ஒரு குட்டை கோழியும் வந்துச்சா. குட்டி கோழி. ஓகே. கொட்டக்கோழி. புறா. ஒரு சேவலும் புறாவும் இருந்துச்சு. ஓகே. அது புறா இல்லை, கழுகுமா? கழுகும் வந்துச்சா. அந்த கழுகும் அந்த சேவலும் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த சேவலை கொக்கரக்கோன்னு கட்டிச்சா. அந்த கழுகு கொக்கரக்கோன்னு கட்டிச்சா. கட்டினாங்க. அந்த கழுகு என்ன கட்டிச்சுன்னா ஈகல்னு கட்டிச்சான். ஈகல்னா கழுகு. ஆமா. கழுகே வந்து ஈகல்னு கத்துச்சா. ரொம்ப பெருசா இருந்துச்சு ஈகல். ஓகே, ஓகே. ரொம்ப பெருசா ஈகலையா அந்த ரெண்டத்தையும் அட்டாக் பண்ணிடுச்சான். அவன்லாம். இது என்ன கதை? இது எப்படி முடியும் இந்த கதை? அந்த கதை இப்பயே முடிஞ்சிடும். அவ்வளோதானா? அவன்லாம். சரி, அடுத்த இந்த கதை சொல்லுமா. ஒரு ஊர்ல ஒரே ஒட்டகையும் ஒரு நல்ல டைகரும் ஒரு நல்ல
நல்ல குரங்கும் இருந்துச்சு. அந்த குரங்கு ஒல்லியா இருந்துச்சான். அந்த ஒல்லியா அந்த குரங்கு ஒல்லியா இருந்தனால ஒரு மழை பெஞ்சிச்சான். மழை பெஞ்சோடனே அப்படியே இப்போ கொடையை பிடிச்சிட்டு இருந்துச்சான். கொடையை பிடிச்சிட்டு இருந்தோடனே இவன் பாரு மழை வந்துச்சுதான். எப்போ டெய்லி குடிச்சிட்டே இருக்கா. நம்மளுக்குலாம் மழை செம்மையா இருக்கும். நம்ம மழையில செம்மையா இருக்கும் இல்லைன்னு. அதுக்கப்புறம் இல்லைன்னு இருக்கிறோன்னா அந்த மழையில ஆட்டம் போட்டுச்சான். அந்த ஒட்டைக்கு செம்மையா அந்த நாயும் அந்த புளியும் இருந்துச்சான். அதெல்லாம் ஆட்டம் போட்டோன்னா அந்த 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 அவங்களுக்குலாம் சளியே வந்துருச்சான். சளி வந்தோடனே அவங்க ஒரு வருஷமா வீட்டிலே இருந்தாங்க. நல்லவா அந்த குரங்கு தப்பிச்சுன்னு நரியோட தோலை கட்டி அடமாட்டிட்டு அதோட தூளை அடுக்க மாட்டிக்கிட்டு. புரியலமா எனக்கு. இதோட தோலை அது மாட்டிக்கிட்டு அதோட தோலை இது மாட்டிக்கிட்டு அதோட வயிற்று அடுக்க மாட்டிக்கிட்டு அதோட வயிற்று இடுக்க மாட்டிக்கிட்டு. ஓ வயிறு ஸ்டொமக்கு இதோட வயிற்றை வந்து அது கொடுத்துட்டு அதோட வயிற்றை இது எடுத்துக்கிச்சு. ஓகே ஓகே. அந்த அந்த ஓனாயி அந்த குழந்தை ஓடி போச்சு. அந்த ஓனாயி அந்த ஓனாயால ஸ்பீடாக ஓட முடியல, ஸ்லோவாக ஓட முடியுது. அதனால அந்த மங்கிஸ் ரொம்ப ஸ்பீட் ஃபாஸ்ட்டாக ஓடி அந்த மரத்து மேலே ஒரு குரங்கு எழுதிச்சான். ஏன்னோடனே அந்த 2 குரங்கும் ஹாப்பியாகி மரத்தில் உட்காந்துச்சான். ஓகே சரி ஓகே. லாஸ்ட்டாக அந்த பெண் குயின் உனக்கு ரொம்ப பிடிச்ச பெண் குயின் கதையை சொல்லி முடிச்சிருமா? ஒரு ஊர்ல ஒரு பென்குயின் இருந்துச்சா. அந்த பென்குயின் இவனுக்கு வந்து பெண் குயினை ரொம்ப பிடிக்கும். அதனால புக்கே பார்க்காம பெண் குயினை பற்றி சொல்லணும்னா ஒரு ஊர்ல சொல்லுவான். சொல்லுமா? ஒரு பென்குயின் இருந்துச்சா. அந்த பென்குயினுக்கு அப்பா அம்மா மட்டும்தான். வேற யாருமே இல்லையா. யாருமே இல்லாம இருந்துச்சா. தண்ணியா இல்லை தனியா. அதுக்கப்புறம் இன்னொன்னு அந்த அப்பா அம்மாவும் அந்த சின்ன பென்குயினும் இருந்துச்சா. இன்னொன்னு அந்த அம்மா தான் எல்லா வேலையும் பார்க்கலாம். கூட யாருமே இல்லாம. அதனால அந்த அம்மா தான் எல்லாமே வேலை பார்த்து அந்த அம்மாக்கு கை கால்லாம் வச்சுச்சான். ஆனால் அந்த அம்மாக்கும் காய்ச்சல் வந்துச்சான். காய்ச்சல் வந்தனால எல்லாமே டாடி தான் வேலை செய்யறாங்களாம். டாடி தான் வேலை செஞ்சு பார்சல் கழுவுனாங்களா, சோடாக்குறாங்களா, சோடாக்கி அம்மா கொடுக்குறாங்க, அம்மாக்கு ஊட்டி விடுறாங்களா. ஏன்னா நம்ம அம்மாவை நம்ம தான் பார்த்துக்கணும். ஏமா சொல்லுமா? ஏன்னா நம்ம அம்மாவை நம்ம தான் பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க நம்மளை பார்த்துக்கிறாங்க. அதனால அவங்க நம்மளை பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க உடம்பு சரியாயிடுச்சு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்துட்டாங்களாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள ஊருக்கு போயிட்டாங்களாம். ஊருக்கு போயிட்டு நேற்று காலையில தான் வந்தாங்களாம். நேற்று காலையில். ஓகே. அதுக்கப்புறம் நேற்று காலையில் வரணுன்னா அவங்க எல்லாமே ஹாப்பி ஆயிட்டாங்க. ஓ வந்துட்டாங்களாமா? அவ்வளோதான் கதை முடிஞ்சாமா? வேற ஏதாவது கதை இருக்கா இல்லை எப்படி? இல்லை போதுமா இந்த கதை இன்னைக்கு? ஓகே பாய், நன்றின்னு சொல்லிடுமா? அந்த ஸ்பீக்கர் அம்சம் கொடுங்க. எது? அது ஸ்பீக்கர் இல்லைம்மா, அதை நம்ம எடுக்கக்கூடாது. அப்படி பண்ணக்கூடாதுமா, உடஞ்சிரும். ஒரு அம்சம் கொடுங்க. சரி அப்போ தேங்க்ஸ்ன்னு சொல்லி முடிச்சிரு. தேங்க்ஸ். நன்றின்னு சொல்லு. நன்றி பாய். நாளைக்கு வேற கதை சொல்கிறான். ஓகே பார்த்துக்கோங்க. டேக் கேர் சொல்லிடுறேன். அதில் சொல்லிடுவேன். சரி ஓகே.